மழை வேணுங்கும் போது தேங்காய் வெட்டிக்கலாம். நல்லா இருக்குதுடா டே. சூப்பர். ஓகே. இப்போ எங்க நம்ம ரெடி ஆயிருக்கிறோம் சொல்லுங்க. ஏமா பல்ல அப்படி கட்டுறீங்க? ரெண்டுமே ஒட்டு ரகம் தாங்க. இருந்த பாலித்தீன் கவரை எடுக்க சொல்லிட்டாங்க. இதில் வந்து 20 முட்டை போட்டிருக்கேன். 100 எலுமிச்சை பழத்துக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இந்த காஸ்மோஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது மல்டி கலருங்கிறதுன்னு சூப்பராக இருக்குது. தேங்காய்னு நாங்கள் வெட்டி காய வைக்க ஆரம்பித்தாவே வர்ண பகவானுக்கு எப்படி இருக்குமோ தெரியல, உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சுக்கிறோம். அதனால் மழை வேணுங்கும் போது தேங்காய் வெட்டிக்கலாம். நல்லா இருக்குதுடா டே. யாராருக்கு மழை வேணுங்கிறீங்களோ சொல்லுங்கள், அப்படியே நாங்கள் தேங்காய் வெட்ட ஆரம்பிச்சுக்கிறோம். அதனால் இப்போ எங்களுக்கு என்னன்னாக்கா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தேங்காயை வெட்டி போடுறதுங்க. தேங்காய் வந்து சாயந்தரம் வரைக்கும் காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் தேங்காயை தூக்கிட்டு போய் பாருங்க கார் ஷெட்டில் போட்டு காய வச்சிடுறது. காரை இப்போ எடுத்து வெளியில் நிற்க வச்சுறது. ஏன்னா ஃப்ரீ சர்வீஸு, வாட்டர் சர்வீஸ் ஆகட்டும் மழையில் நனைஞ்சி அப்படின்னு சொல்லி காரை வெளியில் நிறுத்தி வாட்டர் சர்வீஸுக்கு விட்டுட்டு நம்ம தேங்காயை உள்ளார ஷெட்டில் காய வச்சுக்கிறது. காலையில் மறுபடியும் தேங்காயை எடுத்து வெளில காய வைக்கிறது. எத்தனை வேலை பார்த்தீங்களா? பருத்தி மூட்டை தூக்கி இந்தாண்ட போடுறதும், இந்தாண்ட பருத்தி மூட்டை தூக்கி இந்தாண்ட போடுறதும் இதே வேலையாக இருக்குது எங்களுக்கு. ஒரு பொருள் உற்பத்தி ஆகி அது உங்கள் கைக்கெல்லாம் வந்து சேர்றதுன்னா அதுக்கான வேலையெல்லாம் எத்தனை செய்ய வேண்டியதாக இருக்குதுங்கிறது நீங்களே பார்த்துக்குங்க மகாஜனங்களே. மழை வருமா வரலையா வராதான்னு தெரியல. ஆனாலும் ஒரு முன்னெச்சரிக்கைக்கு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடலான் இருக்கிறோம். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா பாருங்க, என் பையனும் என் தம்பி வீட்டு பையனும் ஒரே மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா 2 பேரும் ஒரே மேட்சிங் ட்ரெஸ்ஸே வாங்கடா. என்னடா ஐயோ 2 பேரும் சூப்பராக இருக்கிறீங்கடா. சூப்பர். ஓகே. இப்போ எங்கே நம்ம ரெடி ஆகிருக்கிறோம் சொல்லுங்க. சேலம் போகிறோம். இப்படி வாங்க, அப்போ தான் ஃபேன் காற்று கேட்காம இருக்கும். எங்கே போகிறோம்? சேலம். எதுக்கு போகிறோம்? படத்துக்கு. 2 பேரும் அதுக்கு படத்துக்கு போகிறதுக்கான இப்படி மேட்சிங்காக ட்ரெஸ் என்னமோ பொண்ணு பார்க்க போகும்போது ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறவங்களாட்ட கிளம்பி இருக்கிறீங்க. யாருக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்? உனக்கு தான் முதல்ல பார்க்க போகிறோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு அண்ணா இருக்காரு, அவருக்கு தான் முதல்ல பார்ப்போம். ஓஹோ, அவனு வரான். ஆமா ஆமா. செடி தொடாம பேசு. செடி தொட்டினா அவ்வளவுதான். என்ன படத்துக்கு போறோம்? LIKன்னு ஒரு படமாடா. அந்த படத்துக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓ, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியா? லவ்க்குலாம் கூட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தாடா. 2040 இருக்குதான். டேய், நாங்களாம் LIC இன்சூரன்ஸ் கம்பெனி தான்டா பாத்துருக்கோம். என்னடா நீ லவ்வுக்குலாம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்குதுங்கிற? இருக்குமா? ஆமா, அதெல்லாம் வைக்க வேண்டியது அவசியமான ஒண்ணுதான். சரி இப்ப அங்க போய் நம்ம அஜயும் கூட்டிட்டு போறோம் நம்ம. ஓகே சரி, என்னோட காஸ்டியூம் காட்ட வேணாமா? நீங்க 2 பேரும் மட்டும் பாத்துட்டீங்க. இதெல்லாம் சூப்பரான காஸ்டியூம் சொல்ல வந்தமா. எப்படி கண்ணாடிலாம் வச்சு மிரர் ஒர்க்லாம் வச்சு அப்படியே ஜிகின்னு இருக்கிற மத்தியா? ஏன் சொல்ல சூப்பரா இருக்கீங்கமா. நைட்ல அப்படியே மின்னுங்கிறதுக்காக நல்லா இருக்குமா? ஓ, அழகா இருக்கீங்கமா. ஒரு போட்டோ செல்ஃபி எடுத்துக்கலாம். 7:15 சினிமாங்க. அதனால் போகும்போதே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் சாப்பிட போனோம். இந்த ட்ரிப்பு நாங்கள் எங்கே போனோம்னாக்கா சேலம் கபேன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலுக்கு தான் போனோம். ஏன்னா இந்த சைடே இருக்கிறதுனால இந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இப்படியே போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே போனோம். அங்கே ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இருந்துச்சு. நான் 2 சப்பாத்தி வாங்கிக்கிட்டேன். பசங்க எல்லாமே பொடி தோசை வாங்கிக்கிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பொடி தோசை வாங்கினாங்க. எல்லாம் அங்கேயே நைட் டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சினிமாவுக்கு போகலான்னு கிளம்புனோம். அப்பயும் டைம் நிறையா இருக்குது அப்படின்ட்டார் எங்கள் வீட்டுக்காரர். தான் இங்கேருந்து 5 மணிக்கே கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டார். ஏன்னா அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு போக லேட் ஆயிரும், அதனால் வந்து நேரமாக போகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து 5 மணிக்கே எங்களை கிளப்பி கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டும் டைம் இருந்துச்சு. சரி அப்படியே வந்து வெண்ணங்குடி மினிப்பன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கோவிலுக்கு போனோம். ஏன்னா எல்லாருக்கும் சுற்றி போட்டுடலாம் அப்படின்ட்டு. எப்போவுமே ஏதாவது கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட உடனே வெண்ணங்குடி மினிப்பன் கோயிலில் போய் சுற்றி போடுறதுக்கு நாங்கள் போயிடுவோம். அங்கே போய் பார்த்தாக்கா எல்லா விலை உயர்ந்த காருமே அங்கே நிற்கிதுங்க. பார்க்கும்போதே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. மினிப்பனுக்கு முன்னாடி எத்தனை காருங்க நிற்கிதுங்கிறீங்க.
எல்லாமே காருக்கு டயருக்கு வந்து எலுமிச்சை பழத்தை வைக்கிறதுக்கும் சுற்றி போடுறதுக்கும் இந்த மாதிரி காரணத்துக்காகவே வந்து நின்றுட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் சாமிகிட்ட வந்தோம். சாமிகிட்ட ஒன்றும் பெருசாக அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் இல்லை. எல்லாம் ஏன்னா ஓப்பனாக இருக்கிறதுனால டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அவங்க எங்கே போயிட்டே இருந்தாங்க. நாங்களும் போய் அங்கே போய் வெயிட் பண்ணோம். இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னாக்கா, அங்கே விற்கிற எலுமிச்சை பழம் தாங்க. ஒரு பழம் ஒன்று 10 ரூபாங்க. இந்த படத்தில் சொல்கிற மாதிரி 10 ரூபா சாமி 10 ரூபா அவ்வளோ விலைக்கு விற்றுச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிற பழம்லாம் வந்து ஒரு பழத்தை 2 ரூபாய்க்கு கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் வந்து இங்கே 10 ரூபா. நாங்கள் கோயிலுக்கு வரோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது இல்லைங்களா. திடீர்னு வந்ததுனால எலுமிச்சை பழம் எல்லாம் எடுத்துகிட்டு வரல. அதனால தான் போய் இங்கே போய் வாங்க வேண்டியதாக போயிருச்சு. 6 பழம் வாங்கணும் 60 ரூபாய்க்கு. 4 பழம் வந்து டயருக்கும், ஒரு பழம் சாமிகிட்ட வைக்கிறதுக்கும், ஒரு பழம் சுற்றி போடுறதுக்கும் சொல்லிட்டு 6 பழம் வாங்கிட்டு வந்தோங்க. அந்த 6 பழத்தை தான் வச்சு சாமி கும்பிட்டு வந்தோம். வீலுக்கு வச்சுட்டிங்களாடா? வீலில் வச்சு ஏற்றிட்டீங்களா? எத்தனை கோடியில் கார் வாங்கினாலும் வந்து மினி பங்கிட்ட தான் நிற்கிறாங்க. இந்த தேட்டருக்கு தாங்க சினிமாவுக்கு வந்தோம். எனக்கு இந்த படத்துக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. ஆனாலும் இந்த பையன் வந்து போகணுங்கிறானே அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்துக்கு போனேன். இது வெறும் டிஸ்பிளே தான்மா, ஸ்க்ரீன் தான். இது 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 இல்லை. வேணுமா வச்சிடலாமா? சரி, அடுத்த வருஷம் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த வருஷம்லாம் கிட்ட இது இல்லை நம்ம கிட்ட. ஏமா பல்ல அப்படி கட்டுறீங்க? சரி வாங்க. சத்தியமாலுங்க இந்த படத்துக்கு ஏண்டாப்பா போனோங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. உண்மையாலுமே படம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. நல்ல வேலைங்க, நம்மளாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தி எனக்கு இருக்குது. இனி வர காலம்லாம் எப்படி இருக்குமோ, இந்த மாதிரிலாம் இந்த படத்தில் காட்டுற மாதிரிலாம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி தான் பிள்ளைங்களாம் வாழ போகுதுங்களோ தெரியல. அந்த மாதிரி இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது. சீமான் வந்து செம்ம சூப்பராக நடிச்சிருக்கா அப்படிங்க. அவருடைய கராத்தாவும் சரி, அவர் நடிப்பும் சரி, ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். அதே மாதிரியே சூர்யாவோடைய நடிப்புமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் சூர்யா. அவருடைய கேரக்டர் அவர் நல்லா செஞ்சுருந்தார். ஆனால் மற்றவங்க நடிப்புலாம் வந்து சொல்கிற மாதிரியே இல்லைங்க. அது இல்லாமல் கதையும் ஒன்றுமே இல்லைங்க. இதில் என்ன கதை, இன்ட்ரோல் விட்டதுக்கப்புறம் என்ன கதை இதில் இது வரைக்கும் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதே தெரியல. அப்போலாம் வந்து சிரிப்புக்குன்னு ஒரு நடிகருங்களை போடுவாங்க. அவங்களாம் என்ட்ரி ஆனாவே நமக்கு சிரிப்பு வரும். ஆனால் இப்போலாம் சிரிப்புக்குன்னு போடுற நடிகருங்களை பார்த்தாலே சிரிப்பும் வருதில்ல, அவங்க பேசுகிறத கேட்டாலும் சிரிப்பு வருதில்ல. அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது? மொத்தத்தில் படம் வந்து வேஸ்ட்டு. நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்து அந்த காசையும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஓகே. அங்கே பாரு இறக்கி. இந்த குருவி எதுக்கடா இப்படி கத்திக்கிட்டே இருக்குதுன்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. கடைசியாக பார்த்தாக்கா இந்த செடிக்கு உள்ளார கொடி மேலே ஏற்றிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த செடிக்கு உள்ளார இந்த பூனை, இந்த திருட்டு பூனை வந்து தன்னுடைய குட்டிங்களை எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் அந்த செடிக்கு உள்ளார வச்சுருக்குதுங்க. எவ்வளோ புத்திசாலித்தனம் பாருங்களேன். யாராவது பூனை குட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 3 குட்டிங்களையும் தூக்கிட்டு போய் அந்த செடிக்கு உள்ளார வச்சுருக்குது. அதை இந்த குருவிங்க பார்த்துருச்சிங்க. பார்த்துட்டு தான் கத்துதுங்க, வீறு வீறுன்னு கத்துதுங்க. நாங்கள் ஏதோ பாம்பு தான் வந்துடுச்சுன்னு நினச்சிட்டு போய் பார்த்தா கடைசியாக பூனை உள்ளேருந்து அசாதை எட்டி பார்க்குது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு. என்ன ஒரு சேட்டை பண்ணுதுங்க பாருங்களேன் இதுங்களே. பூனாச்சி உள்ளார கூண்டுக்குள்ளே இருக்குதுடா. அதுக்குள்ளார குருவி இதுக்குள்ளே பூந்துக்குச்சு. பூனாச்சி வெளியே தான் வாவே. என்னத்தான் பண்ணுற நீ உள்ளார போய்? ஆமாண்டா, பூனாச்சி குட்டி கிட்ட கொண்டு அங்கே வச்சிருப்பா. கத்துறா போற. பூனை குட்டிங்க தான் இருக்குது. அப்ப பாம்பு இல்ல, நாங்க தான் தப்பு. பாருடா, பூனை குட்டிங்க உள்ளக்குது. அடி கடவுளை, நாங்க கூட பாம்பு தான் பார்த்துட்டு இந்த குருவிங்க கத்துதுங்க நினைச்சிட்டு நாங்க பார்த்தா இந்த பூனை கொண்டுட்டு போய் குட்டிங்களை கொண்டு அங்கே ஒளி வச்சுக்குது.
கொஞ்ச நேரத்துல கதவெல்லாம் சாத்தி வைக்க கதவெல்லாம் நாங்கள் சாத்தி வச்சு பயந்து கிடக்குறோம். ஏ பூனாச்சி எங்கிட்ட கிட்டே பூனை குட்டியை ஒளி வச்சுக்கிற? ஏ பூனாச்சி ரொம்ப நாள் ஆகி போச்சுப்பா நம்ம ஹெலிகாப்டர்லாம் பார்த்து. ஐயா சூப்பராக போகுது. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன வேலைனாக்கா, இந்த நெல்லிக்காய் செடி நடுறது தான் இன்றைக்கி பெரிய வேலையை. எங்கள் தம்பி வந்து பெரிய நெல்லிக்காய் செடி ஒரு 2 செடி வாங்கிட்டு கொடுத்துருக்கான். இந்த செடி 2 நட்டு வை தோட்டத்தில் அப்படின்னு. அதனால் இன்றைக்கி வந்து இந்த 2 பெரிய நெல்லிக்காய் செடியும் நட போகிறேன். அதில் பாருங்களேன், ஒட்டு ரகம் கட்டியிருக்கிறாங்கண்ணா. காயத்தை அப்படி விட்டா இது கட்டாகி போச்சுன்னா நம்ம தான் இருக்கிறது. இங்கே பக்கத்தில் கொண்டாங்க கட்டு பிரிக்கலாமா பிரிக்கக்கூடாதான்னு தெரியலையே. 2மே ஒட்டு ரகம் தாங்க. இருந்த பாலித்தீன் கவரை எடுக்க சொல்லிட்டாங்க. எடுத்துட்டு அதை வந்து இது முழுகிற அளவுக்கு இவ்வளோக்கு வந்து மண் போட்டு மூட சொல்லியிருக்காங்க. இப்போ 2மே இவ்வளோக்கு மண் போட்டு மூடிடலாம். பெரிய நெல்லிக்காய் தான் வாங்கி வந்துருக்கா. அப்படி சாதாரண பெரிய நெல்லிக்காய். பரவாயில்ல, வச்சு விட்டலாம். இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து சுத்தம் பண்ணிட்டோம். பாருங்களேன், எல்லாம் வெட்டி விடவும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வச்சு விட்டலாம். இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு. ஆமாண்ணா, எப்படித்தான் நம்ம பார்த்தாலும் எப்படியா நம்ம ஏமாந்து போயிடலாம். குழம்புக்கு ஆகுமா? அண்ணா அது பறிச்சிருக்கு சூசு போட்டுறான் என் பையனுக்கு. கிள்ளி பாரு காயில இறங்குதுங்க அடிக்காயிலையே. கொண்டா அரு என் பையனுங்கிறான், என் தம்பி வீட்டு பையனுங்கிறான். ஆளுக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் கொடுத்தா குடிச்சு போடுறாங்க. சூப்பர். இந்த ஜூஸ் குடிங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுவும் உப்பும் போடக்கூடாதான், எதுவும் போடக்கூடாதான். ஆனால் நான்லாம் வந்து உப்பு மிளகுத்தூள் போட்டுறது. போட்டா பையனுங்களுக்கு கொடுத்தா பச்சை தண்ணியாட்டக்குது குடிக்கிறதுக்கு. எப்படி காய அப்படியே ஜூஸரில் போட்டு அடிச்சு விட்டா அப்படி சர்ன்னு போகுது, அப்படியே ஜூஸ் வந்துடுது. ஆனால் அந்த பக்கம் இருக்குதுண்ணா, அந்த காய் முன்னாடி உள்ளே பூதுற இடத்துல இருக்குது. என்னங்க வேகுது? கலக்கா வேகுதா? வறுபடுது. சூப்பர். ஏன்னா அவனுக்கு கட்டர் இல்லாதக்கிறான். அதை யாராவது பாவம் பார்த்து அவுத்துட்ருப்பாங்க. ஏண்டா அத்தான் பாரு ஜாலியாக சுற்றுறான் பாரு. சரி, கம்பு ரொட்டி சுட்டுக்கலாமா ஆரி ரொட்டி சுட்டுக்கலாமா நைட்டு? எந்த ரொட்டி வேணும்? டக்குன்னு சொல்லணும், கேள்வி கேட்கணும். ஏதோ ஒன்று நீ எதை சுட்டாலும் நான் சாப்பிடுவேன். இன்றைக்கி பாருங்களேன், முட்டை ஆம்லெட் தயாரிக்கிறதுக்கு முட்டைங்களை வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து 20 முட்டை போட்டிருக்கேன். 100 எலுமிச்சை பழத்துக்கு மேலே இருக்கும். நம்மக்கிட்ட எலுமிச்சை பழம் நிறையா இருந்ததுனால அதெல்லாம் பிழிஞ்சிட்டேன். நல்லா முட்டை முழுகிற அளவுக்கு எலுமிச்சை பழத்தை ஊற்றிருக்கேன். அப்புறம் ஒரு 2 கையளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, போட்டாச்சு எல்லாத்தையும். அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 நாளைக்கு அப்படியே கப்புன்னு மூடி வைக்கணுங்க. அப்பப்போ வந்து திறந்து ஒரு ட்ரிப்பு இந்த கரண்டியால் நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுமாக்கா முடிஞ்சது வேலை. நான் வந்து மேக்ஸிமம் என்னுடைய செடிங்க எல்லாத்துக்கும் இதுதான் போடுறேன் பாருங்க. இப்போ இங்கே வச்சுட்டேன். ஏற்கனவே தயாரித்தா அந்த முட்டை ஆம்லெட் அங்கே இருக்குது பாருங்கள் உள்ளார. இந்த முட்டை ஆம்லெட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்களேன், சூப்பராக இருக்குதுங்க. எதுவுமே இதெல்லாம் பூஞ்சையெல்லாம் பிடிக்கல, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ட்ரிப் கலரி கொடுத்துடலாம். திறந்து ஒரு ட்ரிப் கலரி கொடுத்துடலாம். ஓரளவுக்கு எல்லாமே இது ரெடி ஆயிடுச்சு. முட்டை எல்லாமே வந்து பாருங்கள் பலூனாட்டம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 4-5 நாளில் வந்து இதையுமே எடுத்து கலந்து ஊற்றிடலாம். நம்ம தண்ணி கட்டும் போது கூட அந்த தண்ணியில் கலந்து விட்டமாக கூட போதும். பாருங்கள், எல்லா முட்டையுமே வந்து அப்படியே அந்த தோல் எல்லாமே வந்து அப்படியே கரைய ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று மீன் அமிலம் போடுங்க, இல்லை முட்டை அமிலம் போடுங்க. ஏதோ ஒரு அமிலம். 1 கிலோ மீன் போட்டிங்கன்னா 1 கிலோ நாட்டு சக்கரை போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ 2மே இருக்கட்டும். இன்றைக்கி டோட்டலாக ஒரு 6 சுரக்காய் வந்திருக்குது. நான் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுல இந்த 3 பறிச்சுட்டு வந்தேன்.
அங்கே மேல் காட்டில் ஒரு 3 இருந்துச்சுன்னு சின்ன சுரக்கா அவர் அது 3 பறிச்சுட்டு வந்திருக்காரு. மொத்தம் ஒரு 6 சுரக்கா வந்துருச்சுங்க. இது 6மே ஆளுக்கு ஒன்றா கொடுத்துர்லாம். நல்ல பழமாக இருக்கிறதெல்லாம் விற்றுருவேங்க, கொண்டு போய் கடைங்களுக்கு கொடுத்துருவேன், காய்கறி கடைங்களுக்கு கொடுத்துருவேன். மீதி இருக்கிற பழங்களை வந்து முட்டாமிலத்துக்கு ரெடி பண்ணிடுவேன். அதை விட இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பாருங்கள், இப்படி பழுத்து போய் இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த பழங்களை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு இதில் உப்பு போட்டு பாத்திரம் வளர்க்குறதுக்கு அரைச்சி வச்சுருவேன். என்னுடைய எலுமிச்சை பழத்தை ஒரு பழம் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி தான் நான் பயன்படுத்துகிறேன். நீங்களுமே வீட்டுக்கு ஒரு செடி வச்சிங்கன்னா கூட போதுங்க, உங்களுக்கு வந்து சமையலுக்கும் பயனாகும், அதுக்கப்புறம் செடிங்களுக்கும் பயனாகும், பாத்திரம் விளக்குறதுக்கும் பயனாகும். இது மாதிரி எல்லாத்துக்குமே பயனாக இருக்கும். அதனால் கட்டாயமாக உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது கொஞ்சம் இடம் இருந்தால் கூட ஒரு எலுமிச்சை பழம் மரத்தை வச்சுருங்க. சரிங்களா? நான் இந்த மாதிரி தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, உடச்சி போட்ட தேங்காயெல்லாம் ஓரளவுக்கு காஞ்சிருச்சிங்க. இப்போ காஞ்ச தேங்காயை எல்லாத்தையுமே வந்து நோண்டி இப்போ எடுத்துகிட்ருக்கோம். இப்போ தேங்காய் எல்லாத்தையும் நோண்டி, ஏன்னா பாதி தேங்காய் மட்டும் தான் வெட்டி போட்டிருக்கோம், ஏன்னா மழையை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற தேங்காய்களை வெட்டி போடலான்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா பாதி தேங்காய்களை வெட்டி போட்டதை இப்போ நோண்டி அதை காய வச்சிடலான்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் காஞ்சோடனே அப்படியே ஓட்டோடு இருக்கிறத எடுத்து நோண்டி வைக்கிறோம். இப்போ இதை வந்து சின்னதாக கட் பண்ணணும், அப்போ தான் மிஷினில் கொடுத்து அரைக்க முடியும். அதனால் நோண்டி இன்றைக்கி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து சின்னதாக கட் பண்ணலான்ட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய தேங்காவோடைய அப்டேட்டு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.